எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாக இருந்துச்சு. இந்த படம் ஆஸ்கார் விருதோ இல்லை தேசிய விருதோ கிடைக்கும். ஏரோமான் சார் சொல்லவே வேண்டாம், டாப் டு பாட்டம் ஃபுல்லாக அவர் தான் இருக்காரு. இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நடிச்சிருக்காரு. மனுஷனாக பார்க்கணுங்கிற ஒரு மனிதாபிமானம் தான் முக்கியம் அவங்கிற கதை. படம் சூப்பராக இருந்தது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேடம் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. நான் கூட கொஞ்சம் சீனுக்கு தான் ரஜினி சார் வருவாங்க, ஸோ அதனால் அந்த ஆர்ப்பாட்டங்கள்லாம் கம்மியாக இருக்குது, ரஜினி சார் ஜாஸ்தி இல்லை அப்படின்னு நினச்சேன். பட் படம் டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே சார் வராங்க. அதனால் ரொம்ப பக்கா ரஜினி ஃபிலிம் தான் சொல்லலாம். நாங்கள் எதிர்பார்த்த வந்த மாதிரி டபுளாகவே இருக்குது. நான் கூட கொஞ்சம் டவுனாக தான் வந்தேன், நானும் என் பையனும் டவுனாக தான் வந்தோம். கொஞ்சம் தானடா வருவார் தலைவர், இதுக்கு எதுக்கு லீவ் போடுறதெல்லாம் கேட்டேன். ஆனால் அப்படி இல்லை, படம் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஹியூமனிட்டியை பற்றி எடுத்திருக்காங்க, நல்ல ஒரு ரிலிஜியன் சம்மந்தமாக தான் எடுத்திருக்காங்க. பட் எல்லோரும் இந்த படம் ஸ்கிரிப்ட் எடுக்க தயங்கினாங்கலாம் சொன்னாங்க, ஆனால் அப்படி ஒன்றும் தெரியல. ரொம்ப ரிலிஜியன்ஸை வந்து நல்ல ஒரு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி தான் சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது. அது இப்போ சின்ன பசங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க எப்படிலாம். இது ஒரு ட்ரூ ஸ்டோரின்னு நினைக்கிறேன். பட் படம் சூப்பர், நல்ல ஒரு ஃபேமிலி. ஏரோமான் சார் சொல்லவே வேண்டாம், டாப் டு பாட்டம் ஃபுல்லாக அவர் தான் இருக்கார். படம் ஃபுல்லாகவே அவர் தான் இருக்கார், செம பீட் பண்ணியிருக்காரு. படம் பக்கா கிளாஸாக தான் இருக்குது, நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக தான் இருக்கும். நல்ல ரீச் ஆகும், கண்டிப்பாக ரீச் ஆகும். விக்ராந்த் விஷ்ணு விஷால் ரெண்டு பேருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா விஷ்ணு விஷாலில் வந்து நிறைய பார்த்துருக்கேன், பட் விக்ராந்த் வந்து கம்மியாக தான் பார்த்துருக்கேன். ஆல்ரெடி ரெண்டு பேருமே ஒரு கிரிக்கெட்டருங்க, அதனால் கான்செப்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு உண்மை ஸ்டோரி இல்லை, அதனால் நல்லா இருக்குது, கான்செப்ட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் நல்லா விறுவிறுப்பாக போகுது, போர்லாம் அடிக்கலை, நல்லா இருக்கு. படம் நல்லா ஓரளவு சாதி மதம் இதெல்லாம் வேறுபட்டு ரெண்டு கிரிக்கெட் டீம், அந்த கிரிக்கெட் டீம்னால அந்த ஊரே ஒரு ரெண்டு போட்டுதாங்க. அப்புறம் அந்த யாமைதீன் தலைவர் ஒரு கேரக்டரில் இருக்கார், அந்த அவர் வரத நேரம் தான் கலக்கலாக இருக்கு. படம் ரெண்டு மதத்தையும் சேர்க்குறாரு, அதுதான் படம். வேறு பண்ணுறோம் கொஞ்சம் ஒரு 4 சீன் 5 சீன் வராது, அது வரத நேரம் நல்லா இருக்கு. நல்ல எடுத்துக்காட்டு, இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு படம், நல்லா ஓரளவு நல்லா டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன மித்தபடி மதத்தை ஒரு இதாக வச்சு ரெண்டு மதமும் ஒன்று, நாங்கள் ரெண்டு ரத்தமும் ஒன்றுங்கிறத இப்போ நிரூபிச்சிருக்காங்க. அதில் தலைவர் யாமைதீன் என்ற கேரக்டர் சூப்பர். படம் சூப்பராக இருந்துச்சு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாக இருந்துச்சு. நான் தலைவரோட பிக் ஃபேனு. நான் இன்றைக்கி சயின்ஸ் எக்ஸாம் நான் கட் அடிச்சுட்டு வந்திருக்கேன். நான் தலைவரோட பிக் ஃபேனு. நான் தலைவர் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வருவார், ஒரு செகண்ட் தான் வருவேன்னு சொன்னார். ஆனால் எனக்கு தெரியாது தலைவர் ஃபுல் படமும் வராருன்னு. அதனால் பேனர் வைக்கலை, எதுவுமே பண்ணல, வெடி கூட வெடிக்கலை. சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார்னால் அவர் வத்தை தான். எவ்வளோ வயசாகி எப்படி நடக்காரு, அது ஸ்டைலை நான் பாராட்டி ஆகிறான். அவருக்கு எவ்வளோ வயசாகிடுச்சு இன்னும் படம் நடிக்காருன்னு சில பேர் திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் எவ்வளோதான் வயசானாலும் எவ்வளோ அவர் ஸ்டைல் ஒன்று கூட மாறலையே. இன்னும் அவருக்கு பாட்டுனா அது அதிகம். அவர் வந்து நிறைய ஹிமாலய மவுண்டன் ரேஞ்சுன்னு போகும்போது நான் நினச்சேன் தலைவர் மாதிரி நம்மளும் போகணுன்னு, ஆனால் என்னால் போக முடியல. அது மட்டும் இல்லாமல் நான் சாமி கும்பிட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனால் தலைவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, சாமி கும்பிடணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கெட்ட பழங்கள் இல்லை, பொய் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தாரு சில பேர். ஆனால் ஃப்ரெண்ட்ஸு தப்பாக சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் தலைவரோட பிக் ஃபேன்னால நான் அதை கற்றுக்கிட்டேன். நான் ஒரு வயசுலேருந்தே ஃபேனு, தலைவரோட ஃபேனு. அந்த கபாலி மியூசிக்கிலேருந்து தான் அந்த அவ்வளோதான் ஆனேன். ஏஆர் ரஹ்மானோட இது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அனிருத்தை போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு சாமி மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. காந்தாரா தேட்டரில் போய் பார்த்தாலும் இந்த எஃபெக்ட் வராது, அந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருந்துச்சு. விளாண்டுருக்கேன். கிரிக்கெட் மேட்ச் நம்ம இந்தியா vs பாகிஸ்தானோட இது சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இன்றைய காலகட்டத்துக்கு எந்த மதமும் சண்டை போடக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணுங்கிற ஒரு அருமையான கருத்தை அழகாக சொல்லியிருக்காங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு போர் அடிக்காமல் அருமையாக போகுது, சூப்பராக இருக்குது படம். ஒற்றுமையாக இருக்கணும். இந்து மதத்தால் பிரிவு பண்ணுறது அரசியல் லாபத்துக்காக நம்மளை பயன்படுத்துவாங்க. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம தெளிவாக இருக்கணும், மனுஷனாக பார்க்கணுங்கிற ஒரு மனிதாபிமானம் தான் முக்கியம் அவங்கிற கதை கான்செப்ட்.
அருமையாக இருக்குது. தலைவர் மாஸ், எப்போவுமே மாஸ், பிரமாதமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏஆர் ரோஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. விஷ்ணு விஷால் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. விக்ராந்தை விட விஷ்ணு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. கபில் தேவ் நடிச்சிருக்கிறாரு. கே.எஸ். ரவிக்குமார் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே இருக்கிறாங்க. செந்திலோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. செந்தில் தம்பி ராமையா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நான் திருநெல்வேலி மாவட்ட துணைச் செயலாளர் தளபதி முருகன். எங்களுக்கு ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுத்து அனுப்பியிருக்காங்க. எங்களுடைய குடும்ப குலவழக்குக்கு எங்களுக்கு திருமதி லதா ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மேலும் தலைவர் வச்சு இந்த மாதிரி படம் எடுத்ததுக்கு ஒரு குடும்ப படமாக எடுத்திருக்காங்க. மதத்தை பற்றி நல்லா அருமையாக எடுத்திருக்காங்க. மதம் என்று எல்லாம் ஒன்று என்று காட்டியிருக்காங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் பாட்டு கீட்டெல்லாம் எல்லாம் பக்காவாக இருக்குது. அப்புறம் ஏஆர் மியூசிக்கல் அருமையாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. படம் சூப்பர். லைக்கா ப்ரொடக்ஷன் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் அடுத்த வேட்டையன் படம் அதிவிரைவில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுவும் மாபெரும் வெற்றி பெறும். இந்த படம் ஆஸ்கார் விருதோ இல்லை தேசிய விருதோ கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஃபுல் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வரார். எல்லோரும் இடைவெளிக்கு அப்புறம் தான் வருவார்னாங்க. ஃபுல் அண்ட் ரஜினி வருகிறார். எல்லோரும் அந்த ரெண்டு கதாநாயகங்களும் நல்ல ரெண்டு பேருமே அருமையாக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கும். செந்தில் நடிச்சிருக்காரு. செந்திலுக்கு காமெடி ஒன்றும் இல்லை, ஒரு குடும்ப ஃபேமிலி ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. குடும்பத்துக்கார மாதிரி ஒரு கிராமத்தில் உள்ள ஆள் மாதிரி நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே நல்லா ஒத்துழைச்சி நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் கபில் தேவ் அப்பப்போ வந்துட்டு நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாத்தையும் பாராட்டி வாழ்த்துகிறேன். படம் வெற்றி பெற எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.